கோயிலுங்கிறது வெறும் அர்ச்சனை அபிஷேகத்தை மீறி உபயோகமான ஒரு அன்னதானமும் நடக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு சின்ன செய்தி நீங்களாம் இருக்கிறதுனால நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து சென்னையை விட்டு தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு தோப்பு ஒன்று வாங்கி அங்கே போய் செட்டில் ஆகிட்டேன். ஒரு இயற்கை உணவு, மண் குடிசை, அந்த மாதிரிலாம். அப்போ வந்து அங்கே உரம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. உரம், இயற்கை உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தா, மாட்டு கழிவிலிருந்து மனித கழிவுகள் வரைக்கும் அந்த இலை, குலை, குப்பை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு இடத்துல மூடி வச்சு பல நாளைக்கு அப்புறம் அது மக்கி போய் அதுலேருந்து உரம் தயாரிக்கிறது சிறந்த உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, கூவம் வந்து பார்த்திங்கன்னா நாரி போய் நாசமாக போய் கிடக்கு. இதை வந்து நம்மளும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கோம், அது எப்படியாவது சுத்தப்படுத்துவோம். ஒரு 2 in 1 மாதிரி, பராசக்தியில் இருக்கிற டைலாக் மாதிரி, தடாகத்தை சுத்தப்படுத்துகிறது மீன். அது வந்து அதில் சுயநலம், அதுக்கு பசியும் தீரும், அதோட அழுக்கும் தீரும். அந்த மாதிரி நான் இன்னைக்கு காலையில் போய் கூவத்தை போய் நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு விவசாயியை கூப்பிட்டு கேட்டேன், இதை வந்து நம்ம உரமாக பயன்படுத்தினோம்னா நல்லா இருக்குமா? நல்ல யோசனைங்க, பிரமாதமான யோசனை அப்படின்னாரு. உடனே ஒரு 10 மணி இருக்கும் மேயர் சைதை துரைசாமி அவர்களுக்கு நான் கால் ட்ரை பண்ணேன். அவர் வந்து ஏதோ சிஎம்மோட ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருக்காருன்னு சொன்னார். சரி, அதை விட முக்கியமான ஒரு இந்த விஷயத்தை, இந்த தகவலை தெரியப்படுத்தலான்னு தான் உங்கள் முன்னாடி நான் தெரியப்படுத்துகிறேன். நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, ஒரு பெரிய லாரி எடுத்துகிட்டு போய் முதல்ல ஒரு லாரி நிறைய அது அந்த குப்பையை அள்ளி கொண்டு போய் என்னுடைய தோட்டத்தில் உரமாக்கிறது. இதன் மூலமாக நிறைய பேர் அதை செய்ய ஆரம்பித்தோம்னாவே டெஃபினட்டாக அந்த கூவன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு இல்லாமல் போயிடும். அந்த அழுக்கு வந்து டெஃபினட்டாக வேறு இடத்துல உரமாக மாறும். இந்த ஒரு நல்ல செய்தியை நம்ம பத்திரிகை மூலமாக இல்லை நீங்கள் எங்கேயாவது அதை பயன்படுத்தினா உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.